இப்போது ஸ்டெரிலைசேஷன், அதாவது ஃபேமிலி பிளானிங் சர்ஜரி பண்ண பிறகு எங்களுக்கு இன்னொரு குழந்தை வேணும் டாக்டர், நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டு நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ ஃபேமிலி பிளானிங், அதாவது ஸ்டெரிலைசேஷன் சர்ஜரி பண்ணியாச்சுன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லாப்ரோஸ்கோபி மூலமாக அந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ரொசீஜரை ரிவர்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக ஐவிஎஃப்க்கு போகலாம். ஸோ இந்த ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் முதல்ல நம்ம பார்க்கணும். ஹஸ்பண்டோட சீமன் அனாலிசிஸ் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது வந்து ஒரிஜினலாக ஸ்டெரிலைசேஷன் சர்ஜரி பண்ணும்போது அவங்க எந்த மெத்தடில் ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ சில மெத்தட்ஸை வந்து நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியாது, பட் காமனாக பண்ணுற மெத்தட்ஸை வந்து நம்மளால் கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ அவங்களோட ஏஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது ஃபீமேல் பார்ட்னரோட ஏஜ் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னால அவங்க ஐவிஎஃப் பண்ணுறது தான் பெட்டர் அப்படிங்கும் போது நீங்கள் டைரெக்டாக ஐவிஎஃப் போய்